ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா, ரேபிட்டை ஓட்டிட்டு போயிருக்காங்க. அவங்கள வந்து ஆட்டோக்காரங்களாம் வந்து அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க. அடிக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரில. உங்களுக்கு வந்து ரேபிட்டாக அவங்க கோவமா இருக்கா, டைரெக்டாக அவங்க நிறுவனத்துக்கிட்ட போய் பேசுங்க, இதை ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லை போராட்டம் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அதை இது பண்ணுறவங்கள வந்து இந்த மாதிரி காயப்படுத்துறதோ அடிக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், நம்ம நாட்டில் வந்து கவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது எதனால் நடக்குது? தயாரிக்கிறத நிறுத்தினா அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோம். கரெக்டாக அதுக்குன்னு கவர் யூஸ் பண்ணுறாங்க எல்லாரையும் பார்த்து நம்ம அடிச்சுட்டா இருக்க முடியும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்டாப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி தான் இதுவும் இந்த நிறுவனம் வந்து ரேபிட்டோ ஊபர் அந்த நிறுவனம் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஓட்டுறது நிறுத்த தான் போகிறாங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணுறது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவங்களும் மனுஷங்க தானே. இது இல்லைன்னா இப்படியும் கொண்டு வரலாம், பைக்குக்கெலாம் எல்லோ போர்டு அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு இது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. அண்டு யோசிக்கிறவங்க சில பேர் தான், யோசிக்காதவங்க பல பேர் இருக்கிறாங்க. எல்லாமே வண்டி தான், ஆனால் ஆட்டோ கம்பேர் பண்ணும்போது ஆட்டோ வந்து ரொம்ப செலவு கொடுக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஓட்டுறதும் ஒரு மனுஷங்க, இதுவும் ஓட்டுறதும் ஒரு மனுஷங்க தான். ஸோ அதனால் நான் பேசுகிறேன். எந்த நிறுவனமோ அந்த நிறுவனம் இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.